கவுண்டமணி கதாநாயகனா நடிக்கிற ஒத்த ஓட்டு முத்தையா படத்துல முக்கியமான வேடத்துல நடிச்சுக்கிட்டு வராரு நடிகர் ரவிமரியா. அந்த படத்துல பணியாற்றின உதவி இயக்குநர்களுக்கு வாட்ச் கொடுத்து பாராட்டியிருக்காரு. என்ன காரணம்? அவங்க மீது ஏன் பாசம்? வேற ஏதாவது உள்நோக்கமா அப்படின்னு ரவிமரியா கிட்ட கேட்டோம். அதுக்கு அவரு சொன்ன வார்த்தைகள் தான் இது. உதவி இயக்குநர்களோட வலி வேதனை எனக்கு நல்லாவே தெரியும். காரணம், நானும் பல ஆண்டுகளா உதவி இயக்குனரா, இணை இயக்குனரா எஸ்.ஜே. சூர்யா, காந்தி கிருஷ்ணா கிட்ட பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆசையா படத்தின் மூலமா இயக்குனர் ஆனேன். இப்போது நடிகர் ஆகியிருக்கேன். நான் இயக்குனர் சங்க நிர்வாகியா இருந்திருப்பதனால அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியும். உதவி இயக்குநர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, அதிக சம்பளம் கிடையாது, கனவுகளோட வாழ்றவங்க. அந்த காலத்துல சத்யராஜ், குஷ்பு போன்றவங்கெல்லாம் உதவி இயக்குநர்களுக்கு பேண்ட், ஷர்ட், சின்ன பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ அவங்க அடையிற சந்தோஷமே பாப்பா வேற மாதிரி இருக்கும். அதை நான் பார்த்திருக்கேன். அந்த வகையில நான் நடிகர் ஆனதுல இருந்து நான் நடிக்கக்கூடிய படங்களோட உதவி இயக்குநர்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கௌரவப்படுத்துறேன், உற்சாகம் கொடுக்கறேன். இதுவரை 250க்கும் அதிகமான உதவி இயக்குநர்களுக்கு சின்ன பரிசு கொடுத்திருக்கேன். குறிப்பா சினிமா மேடைகள்ல அந்த படத்துல பணியாற்றின உதவி இயக்குனர் பெயரை மறக்காம சொல்வேன். அது அவங்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும். அவங்க குடும்பங்கள்ல அவங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்றுக் கொடுக்கும். நான் இணை இயக்குனரா பணியாற்றினப்போ எனக்காக பல இடங்கள்ல சண்டை போட்டு என் பெயரை படத்தோட டைட்டில இடம்பெற செஞ்சவர் எஸ்.ஜே. சூர்யா. இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா டப்பிங் நடந்துகிட்டு வருது. அதுல பணியாற்றின 8 உதவி இயக்குநர்களுக்கு வாட்ச் பரிசா கொடுத்திருக்கேன். சின்ன பரிசு தான் அப்படின்னாலும் அவங்களுக்கு மன நிறைவு. வருங்காலத்துல இதுல பலர் பெரிய இயக்குநர்களா மாறலாம், உயர்ந்த இடத்துக்கு போகலாம். அவங்கள ஒதுக்காதீங்க, அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்க இந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டாங்க. சினிமாவில் அங்கீகாரம், மரியாதை, பாராட்டு, கைத்தட்டல் இது எல்லாமே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறத விட மிக முக்கியமானது அப்படின்னு நிகழ்ச்சியோட சொல்லியிருக்காரு.